நீங்கள் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த பேண்ட்ரம் ப்ளஸ் க்ரீமை வந்து ஃபேஸ் ஒயிட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ தயவு செஞ்சு இது இப்போவே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒயிட்னிங் க்ரீம் கிடையாது. இது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் க்ரீமு. நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸில் ஒயிட் ஆயிடுவாங்க, 1 டேயில் ஒயிட் ஆயிடுவாங்க, 1 நைட்டில் வந்து ஒயிட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு ஃபேக்காக வந்து இந்த க்ரீமை பற்றி எந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனும் தெரியாமல் இந்த க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பி இந்த க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இந்த க்ரீமை எதுக்காக யூஸ் பண்ணணும், இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லேடிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒயிட்னிங் க்ரீம்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த க்ரீம் வந்து ஃபேஸ் ஒயிட்னிங் க்ரீம் கிடையவே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீமோட ரிவ்யூஸ் ப்ளஸ் வந்து அதுக்காக அந்த க்ரீம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸோடு நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த க்ரீமில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்ன, அந்த இன்க்ரீடியண்ட்டோட வேலை என்னென்ன, ஸோ இதை வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இது எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இதை வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்லிடோஸ் தான். அது வந்து இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது 15 கிராம் க்ரீமு. இதனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 102, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 102 ரூபா வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபெட்டாசோல் ப்ரோபோனேட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியோமைசின் சல்ஃபேட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீகானசோல். ஸோ இந்த குளோபெட்டாசோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீராய்டு இன்க்ரீடியன்ட். இதனுடைய வேலை என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கின் இன்ஃபெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும். சர்டன் கெமிக்கல் மெசேஜர் பிரெயின்லேருந்து வரக்கூடிய கெமிக்கல் மெசேஜை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியோமைசின், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்கு. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வளர விடாமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீகானசோல், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி ஃபங்கல் இன்க்ரீடியன்ட். இந்த இன்க்ரீடியண்ட்டோட வேலை என்னடான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ இது உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா படர்தாமரை அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அலர்ஜி இருக்குது, பொங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டோட வேலை என்னடான்னு சொல்லிட்டு அந்த அலர்ஜி வந்து குறைக்கிறது அந்த இன்க்ரீடியண்ட்டோட வேலை. ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் க்ரீம். இது ஸோ இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இல்லை அப்ளை பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணவங்களுக்கு தெரியும் இதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட். இருந்தாலே நான் ஒரு டைம் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களோட விருப்பம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த க்ரீம் வந்து நீங்கள் போடுற வரைக்கும் உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்னிங் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் போதும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு 2 டேஸ் இந்த க்ரீமை போடாமல் விட்டுட்டீங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிம்பிள்ஸ் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து டார்க் ஆகிறதுக்கு நிறையவும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் முன்னே இருந்த கலர் நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த க்ரீம் போடலாம், இந்த க்ரீம் போட்டு கொஞ்சம் ஒயிட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த க்ரீமை போடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீமை போட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆகிட்டு அப்புறமா போதும் இந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீமு இதுக்கு முன்னாடி இருந்த கலரோட நீங்கள் இன்னுமும் டார்க் ஆகிடுவீங்க. அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த க்ரீம் வந்து தயவு செஞ்சு யாரும் உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒயிட்னிங் ஆகிறதுக்கான க்ரீமு அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு எதனா மெடிசன் நான் வந்து பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த க்ரீமை மட்டும் தயவு செஞ்சு இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. இந்த க்ரீமை அப்ளை பண்ணி பர்சனலாக நானே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சைடை விட்டு நான் பர்சனலாக பார்த்துட்டு தான் இந்த க்ரீமை வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு யாருக்கும் சஜஸ்ட் பண்ணல. ஸோ இந்த க்ரீம் எதுக்காக போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீமினால் வரக்கூடிய சைடு எஃபெக்டில் இன்னொரு முக்கியமான க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்டான உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே சுருக்க வர ஆரம்பிச்சிடும். உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசில் வரக்கூடிய சுருக்கம், அதை வந்து பார்த்திங்கன்னா வயசான தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை போட்டு விட்டுட்டு ஒரு 30 வயசுலேயே உங்கள் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சுருக்க வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த க்ரீமை பற்றின ஒரு டீட்டெயிலான விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரு லைக் கொடுத்துவாங்க பிடிச்சிருந்தா.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.